வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆத்மபோதம் பகுதி 5. ஆதிசங்கரர் இயற்றிய இந்த ஆத்மபோதம் நூலில் இதுவரை 18 ஸ்லோகங்களில் தமிழ் பொருள் விளக்கத்துடன் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த காணொளியில் ஸ்லோகம் 19 தமிழ் பொருள் விளக்கத்தை இங்கு காணலாம். ஆத்மா இந்த உடலை இயக்குகிறது, ஆனால் நாம் ஆத்மாவே இயங்குகின்றது என்று நினைக்கிறோம். வானத்தில் மேகங்கள் ஓடுவது சந்திரன் ஓடுவது போல் உள்ளது. ரயிலில் நாம் செல்கிறோம், நான் தாம் நகர்கிறோமே தவிர மலைகளோ வயல்களோ நகர்வதில்லை. அதுபோல்தான் ஆத்மாவும் இயங்குவதில்லை. நம் எண்ணங்களை ஆத்மாவில் ஏற்றுவதால் அதனால்தான் இப்படி ஆத்மன் தான் இயங்குவதாக நினைக்கிறோம். ஆனால் ஆத்மன் இயங்குவதில்லை என்பதே உண்மை. ஸ்லோகம் 20. ஜட பொருள்களான உடல், மனம், புத்தி உயிர் பெற்று இயங்குகின்றன. ஆத்ம சைத்தன்யம்தான் இவற்றை இயக்குகிறது. மின்சாரம் இல்லாமல் மின்விசிறி போன்றவை வேலை செய்யாதது போல ஆத்மா இல்லாமல் எதுவும் இயங்காது. சூரியனை பாருங்கள், அது காலை முதல் இரவு வரை இருக்கிறது. மனிதர்கள் அந்த ஒளியில் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறார்கள். இந்த செயல்களால் அந்த சூரியன் பாதிக்கப்படுவதில்லை என்பதும் உண்மைதானே. இதுபோல்தான் ஆத்மனும் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. முதல் 2 ஸ்லோகங்களில் இப்பொழுது நாம் பார்த்தோம் அல்லவா, இந்த ஸ்லோகங்களில் ஆத்மன் இயங்குவதில்லை, ஆனால் ஆத்ம சைத்தன்யம் இதையெல்லாம் இயக்குகின்றது. அதனால் ஆத்மன் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை என்கிறார் ஆதிசங்கரர். ஸ்லோகம் 21. ஆத்மாவின் மேல் மனம், புத்தி இவற்றின் இயல்புகளை ஏற்றி நாம் பார்க்கிறோம். இதுதான் அவிவேகம் என்பது, அதாவது விவேகமில்லாத தன்மை என்பது. இது குழந்தைகள் வானத்தை நீல நிறம் உடையது என்று சொல்வது போலதான். வானத்திற்கென்று எந்த நிறமும் கிடையாது. நீல நிறம் அதிகம் சிதறுவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது என்பதே உண்மை. இதைத்தான் சர் C.V. ராமன் கண்டுபிடித்தார். ஸ்லோகம் 22. நான் செய்கிறேன் என்பதெல்லாம் புத்தியின் உடையவை. இந்த நினைப்புகள் எல்லாம் விழிப்பு மற்றும் கனவு நிலையிலும் உண்டு. அதாவது நான் செய்கிறேன் என்கிற நினைப்பு விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் கூட உண்டு. ஆனால் தூக்க நிலையில் இது இருக்காது, அதாவது புத்தி செயல்படாது. எனவே இந்த செயல்கள் எல்லாம் ஆத்மாவின் உடையது இல்லை என்பதுதான் உண்மை. நீரில் சந்திர பிம்பத்தை பாருங்கள், நீர் அசைந்தால் அது அசைகிறது. ஆனால் உண்மை என்னவெனில் சந்திரன் அப்படியேதான் இருக்கின்றது. காற்றின் வேகத்தில் நீர் அசைகிறது, அவ்வளவே. இதே போல மனதின் ஆட்டம் ஆத்மாவுடையது அல்ல என்கிறார் ஆதிசங்கரர். ஆத்ம சுத்த நிலையில் அறியாமை என்பதே கிடையாது. மன எழுச்சிகளின் குறைபாடுகள் எல்லாம் ஆத்மாவுக்கு ஏற்படாது. ஜீவனின் அவித்தைதான், அதாவது ஜீவனின் மாயைதான், அறியாமைதான் சம்சார பந்தத்துக்கு காரணம். மனம் அடங்கினால் சுகமே, ஆத்ம ஆனந்தமும் கிடைக்கும். விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம் எல்லாம் புத்தி இயங்கும் வரைதான் இருக்கும். தூங்கும் பொழுது புத்தி அடங்கி போய்விடுகின்றது. அந்த சமயத்தில் அலைவுகளும் இல்லை, அசைவுகளும் இல்லை. அதிலிருந்தே இவை புத்தியினுடைய வேலை, ஆத்மாவினுடையது அல்ல என்பதை உணரலாம் என்பதுதான் இந்த பாடலின் பொருளாகும். ஸ்லோகம் 24. பரம்பொருள் தனியொரு பொருள் என்றால் எந்த பொருளும்
அதற்கு மாறுபட்டேதான் இருக்கும். அதில் எந்த பொருள் சேர்ந்தாலும் அது தனியொரு பொருள் என்கிற தன்மையை இழந்துவிடும் தானே. ஆத்மன் ஓர் இன்பப் பொருள் என்றால் அது தவறில்லை. குளிர்ந்த நெருப்புருண்டை என்று ஒன்று இருக்க முடியுமா? முடியாது. சூடு என்பதுதான் நெருப்பின் தன்மை, இயல்பு. ஒளியில்லாத சூரியன் வேண்டுமென்றால் அது முடியுமா? அதுபோல்தான் ஆத்மனும் நல்ல குணங்கள் உள்ள ஆனந்த நிலை என்று பொருள்படுகின்றது. சூரியனுக்கு ஒளி சிறப்பு, நீருக்கு குளுமை தர்மம், நெருப்புக்கு சூடு என்பது என்றும் உள்ள அதன் தன்மை. அதேபோல ஆத்மனுக்கு சத் சித் ஆனந்தம் என்பது சிறப்பாகும். ஸ்லோகம் 25. ஆத்மா பிரகாசமானது. மனது இது இல்லாமல் உணரவோ எண்ணவோ முடியாது. என்றாலும் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து விடவும் முடியாது. ஏனெனில் ஆத்மா அழியும் எப்பொருளாகவும் மாற முடியாது. அப்படியானால் அது அமரத்தன்மையை எப்படி அடைய முடியும்? மனம் ஆத்மனின் ஒளியை பெற்றால் போதும், தெளிவடைந்து விடும். எண்ணங்கள் மனதிலிருந்தே உண்டாகின்றன, ஆத்மாவிலிருந்து அல்ல. ஆத்மா என்பது நித்தியன். இப்பாடலில் சங்கரர் நான் அறிகிறேன் என்பதெல்லாம் ஆத்மாவுடையது அல்ல, அது புத்தியினுடையது, மனதினுடையது என்கிறார். ஸ்லோகம் 26. பரம்பொருளுக்கு எண்ணங்கள் கிடையாது. அதுபோல் மனிதனின் புத்திக்கு எண்ணங்களை எண்ணும் சக்தி இயற்கையில் இல்லை. ஆனால் பரம்பொருள் தன் ஒளியை கொடுக்கும் பொழுது புத்தி எண்ணுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றது. ஒரு உதாரணம் மூலம் இதை நாம் விளக்கமாக காணலாம். மின்சக்தி உள்ளது, இயந்திரம் ஒன்றும் உள்ளது. இரண்டும் தனித்தனியாக இருந்தால் என்ன உபயோகம்? மின்சக்தியை இயந்திரத்திற்கு கொடுக்கும் பொழுது அது சீறி பாய்ந்து செயல்படுகின்றது. அதுபோல் பரம்பொருள் மின்சாரம், இயந்திரம் புத்தி என்று கொள்ளலாம். இன்னும் ஒரு உதாரணம் என்னவென்று தெரியுமா? ஓர் அறை உள்ளது. வெளிச்சம் செல்கிறது என்றாலும் அறை பூட்டப்பட்டு இருந்தால் அதிலுள்ள பொருட்களை காண இயலுமா என்ன? அதுபோல் வெளிச்சம் இல்லாவிட்டால் அறை திறந்திருந்தாலும் பொருட்களை காண இயலாது. எனவே வெளிச்சமும் வேண்டும். வெளிச்சம் இல்லையெனில் பொருட்களை காண இயலாது என்பதும் உண்மை. இதுபோல்தான் புத்தி என்கிற சடப்பொருள் இயங்க பரம்பொருள் என்கிற உயிர்ப்பு வேண்டும். ஆனால் மனிதன் இதை உணராமல் தான் இயங்குவதாகவே எண்ணிக்கொள்கிறான். ஒரு தந்தை கரடி உருவம் ஏற்றுக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். சிறு குழந்தைகளுக்கு அது தன் தந்தை என்று தெரியாது, நிஜமான கரடி என்று நினைத்து அலறும். ஆனால் பெரிய குழந்தைகளுக்கு அது தம் தந்தை என்று தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பார்கள். அதுபோல்தான் ஆத்மாவை உணராதவன் தானும் ஆத்மாவும் ஒன்று என்று எண்ணுகிறான். ஞானியோ ஆத்மா எதிலும் படபடக்காது என்று உணர்ந்து அமைதியாக உள்ளான். இந்த பாடலின் பொருள், ஆத்மாவுக்கு மாற்றம், படபடப்பு, ஆட்டம் இவையெல்லாம் கிடையாது. புத்திக்கு இவற்றையெல்லாம் கொடுப்பது பரம்பொருளே அந்த உயிர்ப்பை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் ஜீவன் இதை அறிந்து கொள்வதில்லை. ஓகே மக்களே, இதுவரை ஸ்லோகம் 19 26 வரை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.